ஹாய், திஸ் இஸ் லைஃப் ஆஃப் சர்க்கிள். வாழ்க்கை வாழ்வதற்கு இன்னைக்கு என்ன நம்ம பதிவில் பார்க்க போகிறோம் அப்படின்னா, கர்நாடகாவில் இருக்க பாகல்கோட்ன்ற இடத்துல இருக்கிற ஹைஹோலின்ற வில்லேஜில் இருக்கிற மெகுடி ஜெயின கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். வாங்க அந்த கோயிலை போய் பார்க்கலாம். நாம் ஏற்கனவே பார்த்த ராக்கட் ஜெயின் பஸ்தி கோயிலுக்கு மேலே ஏறி இந்த கோயிலுக்கு போகலாம் நடந்து. அப்படி இல்லைன்னா மெயின் ரோட்டில் இருந்து பஸ்ஸோ இல்லை யாரையாவது லிஃப்ட் கேட்டு தான், ஏன்னா இங்கே வண்டி வசதி அதிகமாக கிடையாது. வந்து 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த ஜெயின கோயில் இருக்குது, மெகுடி சமணர் கோயில் இருக்குது. இந்த கோயிலுக்கு நாங்கள் நடந்து தான் போனோம், அந்த மலை மேலே ஏறி. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வீடு பார்த்தீங்களா, இது வந்து அந்த காலத்தில் மலைவாழ் மக்கள் இந்த மாதிரி குடிசை போடாமல் இந்த கல் பாறையாகவே வச்சு இந்த கோயிலை கட்டி, இந்த வீடை கட்டி அதுக்குள்ளே தான் தங்கி இருந்திருக்குதா சொல்கிறாங்க. இது பார்க்குறதுக்கே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 37 வீடு நாங்கள் எண்ணோம். அது இல்லாமல் இன்னும் நிறைய வீடு இங்கே இருக்குது. நாங்கள் எண்ணது வரைக்கும் 37 வீடு எண்ணோம். ஸோ அந்த காலத்தில் எப்படி இந்த பாறையை தூக்கி வச்சு எப்படி இருந்திருக்காங்கன்னு தெரியல. ஆனால் சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு டிஃப்ரெண்ட்டாக. இது வந்து இது வரைக்கும் நான் பார்க்காத, ஏன்னா குடிசை மரம் இது அது மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட்டில் பார்த்துருப்போம். இந்த வீடு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஒரு பாறையை நிற்க வச்சு அதில் செதுக்கி இது பண்ணியிருக்க மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்னொரு தரப்பில் கேட்டால் இது வந்து சில அரசர்களோட சமாதி அப்படின்னு சொல்கிறாங்க. பட் எது சொன்னாலும் சமாதியாக இருக்க வாய்ப்பு இல்லை. காரணம் என்ன அப்படின்னா, இங்கே இருக்க சமாதிங்க இந்த மாதிரி மூடி வச்சுருப்பாங்களே, இந்த மாதிரி திறந்து ஒருத்தர் போய் உள்ளே போய் உட்கார்ற மாதிரி இருக்காது என்னுடைய கருத்து. அடுத்து இதை தாண்டி வந்தோம்னா இந்த கோயிலோட மதில் சுவர் பார்த்தா சரியான கோட்டை மாதிரி கட்டியிருக்காங்க. சூப்பராக இருந்துச்சு. அங்கேருந்து பார்க்கும்போது இந்த வில்லேஜும் தெரிஞ்சிச்சு. இந்த கோட்டையில் பார்த்தீங்கன்னா அந்த சுவரோட அடி பார்த்தீங்கன்னா எப்படியும் ஒரு 5 அடி அகலத்துக்கு அந்த மதில் சுவரை எழுப்பியிருக்காங்க. அங்கே இருக்க பாறைகளை வச்சு கட்டியிருக்காங்க. பார்க்க பிரம்மாண்டமாக பயங்கர பெருசாக சூப்பராக இருந்துச்சு. பட் நாங்கள் போன டைம் வெயில் டைம்ன்றதால கொஞ்சம் இதுவாக இருந்துச்சு. நீங்கள் இந்த இடத்துக்கு வரீங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு வெயில் இல்லாத டைமில் வர்றது ரொம்ப நல்லது. இது பார்த்தீங்கன்னா 2 மாடி பில்டிங். அந்த காலத்துலேயே பார்த்தீங்கன்னா 2 மாடி பில்டிங்காக இருக்குது. இதுதான் அந்த வண்டியில் வந்துட்டு இது இந்த பாதை வழியாக தான் ஏறி இந்த பில்டிங்கை பார்த்துட்டு தான் நம்ம அந்த ஜெயின கோயிலை பார்க்க போகிறோம். இதுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா சூப்பராக ஒர்க் பண்ணி அந்த காலத்தில் எப்படி இதை மாதிரி பண்ணியிருக்காங்கன்றத சொல்ல முடியாத அளவுக்கு செதுக்கி வச்சுருக்காங்க. அந்த ஃப்ளவர் டிசைன் சூப்பராக இருக்குது பாருங்கள், அவ்வளோ அழகாக அற்புதமாக இருக்குது. இந்த கோயிலும் பார்த்தீங்கன்னா வேலைப்பாடு நல்லா இருக்குது. ஆனால் இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா சன்னதி எதுவுமே இல்லை, வௌவாலுங்க மட்டும்தான் நிறைய இருக்குது. இந்த 2 மாடி கட்டடத்தில் எந்த இதுலேயும் சன்னதி, அதாவது சுவாமி இல்லை. முகலாயர் போகிறதுனால இதெல்லாம் சீதளம் அடைஞ்சதாக சொல்கிறாங்க. எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. இது இப்போ பார்த்தீங்கன்னா ஏஎஸ்ஐ கண்ட்ரோலில் இருக்குது, அதாவது தொழில் துறை கண்ட்ரோலில் இருக்குது. கிரவுண்ட் ஃப்ளோர் பார்த்துட்டு ஃபஸ்ட் ஃப்ளோர் மேலே ஏறுறோம். அங்கேயும் பார்த்தீங்கன்னா வியூ பாயிண்ட் பார்க்க சூப்பராக இருக்குது. இங்கேயும் சன்னதியில் காலியாக தான் இருக்குது, சுவாமிகள் எதுவும் இல்லை. தொழில்துறை கண்ட்ரோலில் இதை நல்லா மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. இதை பார்த்துட்டு கீழே இறங்கி திரும்பவும் படி ஏறி மேலே போனோம் அப்படின்னா இந்த ஜெயின கோயிலை பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா கிபி 634 சாளுக்கிய மன்னன் 2ஆம் புலிகேசியின் ஆட்சி காலத்தில் அவரது அரசவை கவிஞரான ரவிகீர்த்தியால் கட்டப்பட்ட மிக முக்கியமான வரலாற்று சின்னமாகும். இது திராவிட கட்டிடக்கலை பாணியின் ஆரம்பகால உதாரணங்களில் ஒன்றாகும். மேலும் சமண தீர்த்தங்கரரான மகாவீரருக்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது. கோயில் ஒரு சிறிய குன்றின் மீது அமைந்துள்ளதால் மேகன பஸ்தி, அதாவது மேல் கோயில் என்று அழைக்கப்பட்டு பின்னர் மேகுடி என மருவியது. இக்கோவிலின் கிழக்கு சுவர் கல்வெட்டு ரவிகீர்த்தியால் எழுதப்பட்ட புகழ்பெற்ற ஹைஹோல் கல்வெட்டு ஆகும். இது பழைய கன்னட மொழி மற்றும் வரி வடிவத்தில் உள்ளது. இக்கல்வெட்டு சாளுக்கிய மன்னன் 2ஆம் புலிகேசியின் சாதனைகள், ஹர்ஷவர்தனின் மீதான வெற்றி மற்றும் சாளுக்கியர்களின் வம்சாவளி பற்றி விவரிக்கிறது. ரவிகீர்த்தி இந்த கல்வெட்டில் மகாபாரத போர் நடந்து 3000 ஆண்டுகளுக்கு பிறகு கிபி 634 இந்த கோயில் கட்டப்பட்டதாக குறிப்பிட்டுள்ளார். இக்கோவில் ஆரம்பகால திராவிட பாணியில் கட்டப்பட்டுள்ளது. இது பிரகாரம், அந்தராலம் மற்றும் மண்டபத்தை கொண்டுள்ளது. இது பாதியிலேயே கட்டப்படாமல் நின்று போன கோயிலாக கருதப்படுகிறது. இங்குள்ள முக்கிய கருவறையில் மகாவீரரின் உருவம் உள்ளது. மேலும் பர்சுவாநாதர் மற்றும் யக்ஷயக்ஷியர்களின் சிலைகளும் காணப்படுகின்றன.
ஐஹோல் இந்திய கோயில் கட்டிடக்கலையின் தொட்டில் என்று அழைக்கப்படுகிறது. அந்த வகையில் மெகுடி சமணர் கோவில் சாளுக்கியர்களின் ஆரம்பகால கட்டிடக்கலை திறமைக்கு சிறந்த உதாரணமாக திகழ்கிறது. பார்த்தீங்கன்னா இந்த இடைப்பட்ட சிற்பக்கலை ஒர்க்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அற்புதமாக செதுக்கியிருக்காங்க. இதை நான் பார்க்க எனக்கு குறைந்தபட்சம் 2 to 3 ஹவர்ஸ், அதாவது 3 மணி நேரம் நான் ஸ்பெண்ட் பண்ணேன் இந்த இடத்துல. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அது மட்டும் இல்லை, இந்த மண்டபத்துக்கு மேலே ஒரு வழி இருக்குது, மேலே ஒரு கோயில் இருக்குது, இதுக்கும் மாடி இருக்குது. பட் அந்த பக்கம் அலோடு இல்லை. நானாக ட்ரை பண்ணி மேலே போய் பார்த்தேன். அவ்வளோ அற்புதமாக சூப்பராக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எப்படி இந்த மாதிரி அந்த காலத்தில் யோசித்து இந்த மாதிரி பில்டிங் கட்டி அதுக்கு மேலே ஒரு கோயிலை கட்டி சான்ஸே இல்லை, அவ்வளோ அற்புதமாக பண்ணியிருக்காங்க. இது நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேலே இருக்கு பார்க்கணுன்றதுக்காக இது மேலே ஏறி அந்த மதில் சுவர் மேலே ஏறி பார்த்தேன். அவ்வளோ வியூ சூப்பராக இருக்குது. சுற்றி இவ்வளோ பெரிய இடம், எத்தனை ஏக்கரானே தெரியல, அவ்வளோ பெரிய மதில் சுவர் கட்டி அந்த காலத்தில் ராஜாக்கள் வாழ்ந்திருக்காங்க. இதுதான் மேல் பகுதி, மேலே ஏறி நான் பார்த்த இடம். இங்கேயும் பார்த்தீங்கன்னா அந்த புத்தரோட சிலை அழகாக இருக்குது. அந்த சிற்பங்கள் பார்த்தீங்கன்னா சீதளம் அடைஞ்சிருந்தாலும் அழகாக வச்சு தொழில்துறை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு மேலே இதை மாதிரி நம்ம தமிழ்நாட்டில் நான் எங்கேயுமே பார்க்கல. இது எதுக்காக இந்த மாதிரி ஒரு ஷேப் வச்சுருக்காங்கன்னே தெரியல. இந்த ஷேப் என்ன சொல்கிறதுனே தெரியல. எல்லா கோயில்லையுமே நான் இங்கே பாதாமிலையும் சரி, இந்த இடத்துலையும் சரி, இப்படியாக தான் நான் மேலே ஏறி வந்தேன். ரிஸ்க்கு தான் ஆனால். ஸோ இந்த இடம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஷேப், அது ஒரு மாதிரி யூ டைப்பில் பெண்டில் இந்த மாதிரி வச்சுருக்காங்க. நான் போன பாதாமி, ஐஹோலி எல்லா இடத்துலையுமே இந்த மாதிரி வச்சுருக்காங்க மேலே. எதுக்காகன்னு தான் தெரியல. இது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. யாரை கேட்கணும்னு எனக்கு தெரியல. ஏன்னா நமக்கு கன்னடா அந்தளவுக்கு வராது. ஸோ அதனால் இதை பார்த்துட்டு வீடியோ மட்டும் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். சூப்பராக இருக்குது. ஏதோ காரணம் இல்லாமல் இந்த அமைப்பு வச்சுருக்க மாட்டாங்க. இந்த இடமும் மேலேருந்து வியூ பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி இந்த இடத்துல இருந்தேன். இது வரைக்கும் பார்த்ததில் இந்த மெகுடி ஜைனர் கோயில் பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இந்த கோயிலோட லொக்கேஷனை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ வெரி மச்.